ஒட்டகங்கள் நீர் குடித்து முடிந்த பின் அவர் அவருக்கு 6 கிராம் நிறையுள்ள பொன் மூக்கணியும் 120 கிராம் நிறையுள்ள 2 காப்புகளும் கொடுத்தார். பின்னர் அவரை நோக்கி, நீர் யாருடைய மகள்? சொல், உன் தந்தையின் வீட்டில் நாங்கள் இரவு தங்குவதற்கு இடம் இருக்குமா என்று வினவினார். அவரோ மறுமொழியாக, நாகோருக்கு மில்கா பெற்ற மகனான பெத்துவேலின் மகள் நான் என்றார். மேலும் எங்கள் வீட்டில் வைக்கோலும் தீவனமும் மிகுதியாக இருப்பதுமன்றி தங்குவதற்கு இடமும் உண்டு என்றார். அந்த மனிதர் ஆண்டவரை வணங்கி தொழுது, என் தலைவர் ஆபிரகாமின் ஆண்டவரே போற்றி போற்றி. என் தலைவருக்கு அவர் காட்டியிருந்த பேரன்பையும் உண்மையும் விட்டு விலகவில்லை. என் தலைவரின் சகோதரன் வீட்டுக்கு வரும் வழியில் அவர் என் முன்னே சென்றார் என்றார். அந்த இளம் பெண் ஓடி சென்று தன் தாயின் வீட்டில் உள்ளோருக்கு இந்நிகழ்ச்சிகளை பற்றி கூறினார். ரெபெக்காவுக்கு லாபான் என்னும் சகோதரன் இருந்தான். அவன் வெளியே வந்து அந்த மனிதரை பார்க்க நீரூற்றை நோக்கி ஓடினான். ஏனெனில் தன் சகோதரி அணிந்திருந்த மூக்கணியையும் கை காப்புகளையும் அவன் கண்டிருந்தான். அந்த மனிதர் என்னிடம் இவ்வாறு சொன்னார் என்று தன் சகோதரி ரெபெக்கா கூறிய வார்த்தைகளையும் கேட்டிருந்தான். அவன் அந்த ஆளிடம் ஓடி சென்று நீரூற்று அருகில் ஒட்டகங்களோடு அவர் நின்று கொண்டிருப்பதை கண்டான். அவன் அவரை நோக்கி, ஆண்டவரின் ஆசை பெற்றவரே வருக, இங்கு தாங்கள் வெளியே நிற்பது ஏன்? உமக்காக வீட்டையும் ஒட்டகங்களுக்காக இடத்தையும் துப்புரவு செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன் அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஒட்டகங்களின் சுமையை இறக்கி வைக்கோலும் தீவனமும் இட்டு அவருக்கும் அவரோடு வந்த ஆள்களுக்கும் கை கால் கழுவ தண்ணீர் கொடுத்தான்.